ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருக்கேன். எப்படின்னா ஒரு vlog மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ணுறது. இப்போ சின்ன பையன் +2 படிச்சிருக்காங்க. அவனுக்கு கூட இங்கே ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க, காலேஜஸ்லாம் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் 8 o'clock அவனுக்கு அங்கே கிளாஸ் ரூமில் இருக்கணும். ஸோ மார்னிங் எழுந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு என்ன ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத இன்றைக்கி மண்டே vlogல எடுத்திருக்கேன். அதாவது மார்னிங் வந்து இன்றைக்கி அவனுக்கு தோசை மாவு இருந்துச்சு, அதனால் தோசை சுட்டு அதுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சட்னி ஒன்று செஞ்சுருக்கேன். அது இல்லாமல் லஞ்சுக்கு வந்துட்டு மாங்காய் புளியோதரை. இங்கே வந்து மாவடிக்காய புளிகோரான்னு சொல்லுவாங்க இங்கே. அது ஆல்ரெடி என்னோடய சேனலில் அந்த ரெசிபி லாஸ்ட் இயரே நான் கொடுத்துட்டேன், அது இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துருந்தேன். இப்போ வெயில் காலங்கிறதுனால தயிர் சாதம் கொஞ்சம் சாப்பிட்றது நல்லது, தயிர் சாதம் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் மாங்காயிலே வந்து பெரிய மாங்காய் வந்தாலும் பாதி மாங்காவை புளியோதரை பண்ணிவிட்டு மீதியை வந்துட்டு இன்ஸ்டன்ட் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன், அது காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் யூஸ்வல் நம்ம இந்த மாதிரி லெமன் ரைஸு புளியோதரை இதுக்கெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்கும். ஸோ உருளைக்கிழங்கையும் வறுவல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தோசை வந்து நார்மலாக ரெகுலராக நம்மள தோசை மாவு இல்லாமல் கோதுமை மாவில் தோசையும் செஞ்சுருந்தேன். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கோதுமை மாவில் தோசை செஞ்சுருந்தேன். அந்த பேட்டர் கூட எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். மொத்தத்தில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு நான் என்ன பண்ணேங்கிறத மண்டே ஒரு vlog-ஆக எடுத்திருக்கேன். இனி இந்த வாரம் ஃபுல்லாக மண்டே டியூஸ்டேலேருந்து ஈவன் சண்டே ஒரு vlog செப்பரேட் போடுறேன். அது இல்லாமல் சாட்டர்டே வரைக்கும் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு என்ன செய்கிறேங்கிறத இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குதோ உங்களோட ஐடியாஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்கிறதையும் என்னோட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீட்டில் நான் இந்த வாரம் ஃபுல்லாக நான் என்ன செய்ய போகிறேங்கிறத உங்களுக்கு vlog-ஆக கொடுத்துருக்கேன். நாளைக்கு வேறு ரெசிபி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளோட உணவில் வந்து எல்லா பொருட்களும், அதாவது ஃபைபர் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும், இந்த மாதிரி எல்லா விதத்தையும் யோசித்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்னோடய ரெசிபிஸ்லாம் பிளான் பண்ணுவேன். அது சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா கிச்சனில் நம்ம வீட்டில் உள்ளவங்களெல்லாம் பார்த்துக்கிட்ட பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம ரெசிப்பியாக தான் அவங்க பார்ப்பாங்க. அதில் நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்ந்துருக்கு, அது எதனால் அவங்களுக்கு சேர்க்குறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்ம லேடிஸ் வந்து நமக்குன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறப்ப அதை நம்ம கரெக்டாக செஞ்சுனா நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்துட்டு நான் இப்போது லாஸ்ட் வீக் கூட என்னோடய ஹெல்த் செக்கப் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே பெர்ஃபெக்டாக தான் இருந்தது. ஸோ அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓரளவு நம்ம சாப்பிட்றதெல்லாம் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கூட நான் அப்பப்போ எனக்கு தோன்ற விஷயங்களை நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நல்ல பெஸ்ட்டு ரெசிபிஸ் எனக்கு எதாவது சொன்னால் அதோட பெனிஃபிட்ஸ் நல்லா இருக்குங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு வேலை தான், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக உங்களுக்கு நான் செஞ்சு எதாவது வித்தியாசமாக பிடிச்சிருந்தா கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டான சில வார்த்தைகள் உங்கள்கிட்டருந்து கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஆக்சுவலாக இந்த யூடியூப்புங்கிறது வந்து நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். இதில் ஜெயிக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆம்பிஷனாக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாரம் ஃபுல்லாக நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு என்ன செய்கிறேங்கிறத நான் உங்களுக்கு vlog-ஆக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. முதல்ல கொத்தமல்லி விதையை வச்சு தேங்காய் சேர்த்து ஒரு சட்னி செய்ய போகிறோம். இது வித்தியாசமாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போல்லாம் கொஞ்சம் கல்லுப்புக்கு மாறிட்டேன். கொஞ்சம் சில ரெசிபீஸ்லலாம் கல்லுப்பு தான் சேர்த்து செய்கிறேன். அதுக்கப்புறம் வெட்டி வச்ச ஃப்ரெஷ் தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. இந்த பொருட்கள் மட்டும் முதல்ல நல்லா வறுபட்டால் போதும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சட்னியை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் தோசைக்கான சட்னி இது. அதுக்கப்புறமா 2வது உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு முதல்ல கடுகு உளுந்து தாளிச்சிட்டு கொஞ்சம் சீரகம் தாளிச்சிட்றேன். சீரகத்தை தாளிச்சிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டை நல்லா இடித்து வச்சுக்கணும். அந்த இடித்த பூண்டை அதோடு சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், உருளைக்கிழங்குல பெருங்காயத்தூள் பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதை டைரெக்டாக சேர்த்துக்கிறேன்.
இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. அந்த உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியிலே அந்த வறுவல் ரெடி ஆயிரும். நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துறோம். உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக பக்கத்தில் உள்ள ஸ்டவ்லேயுமா கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் வேர்க்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து மாங்காய் புளியோதரை செய்கிறதுக்காக வேர்க்கடலையே வறுத்து எடுத்து தனியாக வச்சிடணும். கடைசியில் சேர்த்துக்கிட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி முதல்ல நான் நல்லெண்ணெயில் செய்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அதுக்கப்புறம் கடுகு உளுந்து, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, ஒரு 4-5 மிளகாவை இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வறுத்து பொடித்த வெந்தயத்தூள், எப்போவுமே வறுத்து பொடித்த வெந்தயத்தூள் வச்சுருப்பேன். இது பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு. இந்த ரெசிபி ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது. அதுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு துருவின மாங்காய் துருவலை ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் செய்கிற அளவுக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி 1 கப் ரைஸ் செய்ய போகிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக நம்ம பாயில் பண்ண ரைஸை எடுத்து அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி கூட. மாங்காயெல்லாம் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது. சீசனில் மாங்காய் இது. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய மாங்காய் புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம உருளைக்கிழங்க வறுவலுக்காக மூடி வச்சுருந்தோம். அது நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசி அதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கணும். கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வறுவல். இந்த புளியோதரையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் இப்போ செய்ய போகிறது வந்து மீதியுள்ள மாங்காய் துருவலை வச்சு இன்ஸ்டன்ட் மாங்காய் தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் தொக்குங்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கிறேன். முதல்ல கடுகு உளுந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த துருவி வச்ச மாங்காய் தோலை எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கிற இந்த மாங்காய் துருவலை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வறுத்து பொடித்த வெந்தயத்தூள், காயத்தூள், பெருங்காயம், அதுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இந்த மாங்காய் தொக்கு. இப்போ மாங்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம செய்ய போகிறது தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கடுகு உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுறணும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள் விருப்பம் தான், பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதுதான் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிப்பை நம்ம பாயில் பண்ணி எடுத்த ரைஸில் கலந்துட்டு, எப்போவுமே லஞ்சுக்கு தயிர் சாதம் கலந்து கொடுக்குறப்போ முதல்ல அதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கணும். டைரெக்டாக தயிர் மட்டும் கலந்தோன்னா நம்ம இந்த வெயில் காலத்துக்கு புளிச்சிரும். அதனால் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா புளிக்காத தயிராக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா, தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக நல்லா வாசனையான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாலும் தயிரும் சேர்கிறப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ரெகுலராக உள்ள தோசை மாவில் தோசை சுட்டு எடுத்துக்கிறேன். இது ரெகுலராக உள்ள நம்ம வீட்டில் இருந்த தோசை மாவு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பார்க்குறீங்க மாங்காய் புளியோதரை, உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் மாங்காய் தொக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இது வந்து நான் கோதுமை தோசை செய்கிறதுக்கான அளவுகள் வந்து 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் உப்பு.
இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி கலந்து, இந்த சீரகம் சேர்க்குறது ரொம்ப நல்லது. சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சீரகத்தோட மீனிங்கே வந்து சீராகம், நம்மளுடைய அகத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு சீரகம் உதவும். இந்த மாதிரி எங்கெங்கே நமக்கு சேர்த்துக்க முடியுமோ அங்கே சேர்த்துக்கிறது நல்லது. வாசமாகவும் இருக்கும், நம்ம உடம்புக்கும் அதோட பெனிஃபிட் சேரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தோசை பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுறணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ கோதுமை பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வச்சு தோசை சுட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த சட்னியோட இந்த கோதுமை தோசை ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நம்ம கொத்தமல்லி இலைகளை அது விதைகளை வச்சு செஞ்சுருக்கோம். அந்த கொத்தமல்லி விதைகளை வந்து உணவில் சேர்த்துக்கிறது வந்து நம்மளுடைய ப்ளட் ப்ரெஷரை வந்து ரொம்ப கண்ட்ரோலில் நல்லா வச்சுருக்கும். ஸோ ஹெல்த்தியான ஒரு தோசை, ஹெல்த்தியான ஒரு சட்னி. என்னோடய இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபீஸை. தேங்க்யூ.